1 Corinthians chapter 15 verse 34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சில தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். 1 ಕೊರಿಂಥರಿಗೆ ಪುಸ್ತಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಚನ. ಇಂಥ ಅಮರಿನಲ್ಲಿ ಎಚ್ಚೆತ್ತು ನೀತಿವಂತರಾಗಿರಿ, ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. ಕೆಲವರಿಗೆ ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಜ್ಞಾನವೇ ಇಲ್ಲ, ನಿಮಗೆ ನಾಚಿಕೆ ಹುಟ್ಟಬೇಕೆಂದು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. அல்லேலூயா. நமக்கு மகிமை உண்டாக இந்த வார்த்தையை சொல்லல, ನಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ, நமக்கு புகழ்ச்சி உண்டாக இந்த வார்த்தையை சொல்லவில்லை, ನಮಗೆ ಹೆಮ್ಮೆ ಬರಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಅದನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ, நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டும் என்று இந்த வார்த்தையை சொல்லவில்லை. ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனால் என்ன உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிறார்? ಏನು ಉಂಟಾಗಬೇಕು ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. வெட்கம் உண்டாக சொல்லுகிறேன் சொல்றார். ನಿಮಗೆ ನಾಚಿಕೆ ಉಂಟಾಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ உங்களுக்கு வெட்கம் உண்டாக வேண்டும். ನಿಮಗೆ ನಾಚಿಕೆ ಉಂಟಾಗಬೇಕು. ஏனென்றால் அனுதினமும் உங்களோடு பேசி பழகுகிற, உங்களோடு நெருங்கி இருக்கிற ஜனங்களுக்கு தேவனை பற்றிய அறிவு இல்லை. ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಬಂಧ ಬೆಳೆಸಿರುವ ಜನರಿಗೆ ದೇವರ ಜ್ಞಾನವೇ ಇಲ್ಲ. அப்போ நாம் தேவனை பற்றி அறிந்திருக்கிறோமா? ನಾವು ದೇವರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವಾ? இப்ப தேவனை பற்றி அறிகிறதான அறிவு முதலாவது நமக்குள் வர வேண்டும். ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ತಿಳುವಳಿಕೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. யாருக்குள் தேவனை பற்றி அறிகிற அறிவு பூரணமாக வந்திருக்கிறதோ, ಯಾರಿಗೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬಂದಿದೆಯೋ அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது. ಅವರಿಂದ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தேவனை பற்றிய அறிகிற அறிவு என்பது இந்த உலகத்தால் கிடைக்காத ஒரு விஷயம். ದೇವರ ತಿಳುವಳಿಕೆ ಜ್ಞಾನ ನಮಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಿಗುವಂತ ಜ್ಞಾನವಲ್ಲ. நம்முடைய பணத்தாலோ அல்லது நம்முடைய திறமையாலோ கிடைக்காத ஒரு விஷயம். ನಮ್ಮ ಹಣದಿಂದಾಗಲಿ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದಾಗಲಿ ಇರುವಂತ ಒಂದು ವಿಷಯ. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடைத்தால் ಅಂತ ಒಂದು ವಿಷಯ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದರೆ அதனால் வருகிற சந்தோஷம் ಅದರಿಂದ ಉಂಟಾಗುವ ಸಂತೋಷ நம்மை சும்மா இருக்க விடாது. ನಮ್ಮನ್ನು ಸುಮ್ಮನೆ ಇರಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் அறிந்த இந்த விஷயத்தை நான் மற்றவர்களிடத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும் ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವ ವಿಷಯವನ್ನು ನಾನು ಬೇರೆಯವರಿಗೆ ತಿಳಿಸಲೇಬೇಕು என்றதான ஒரு துடிப்பு ஒவ்வொருவருக்குள்ளும் கண்டிப்பாக வரும். ಎಂಬುದಾದ ಒಂದು ಕಾತರ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಬಂದೇ ಬರುತ್ತದೆ. அப்படி ஒரு துடிப்பு உங்களுக்குள் வரவில்லை என்றால், ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾತರ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲವೆಂದರೆ நீங்கள் தேவனை அறிய வேண்டிய விதமாக நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. ನೀವು ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ತಿಳುವಳಿಕೆ ಇನ್ನು ನಿಮಗೆ ಬಂದಿಲ್ಲ. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, யாகுவாவே தேவன் என்று அறியுங்கள். ಯಾವನೇ ದೇವರೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. சங்கீதம் 100 வசனம் 3, Psalm 100 verse 3. யாகுவாவே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். ಯಾವನನ್ನೇ ದೇವರೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಆತನೇ, ನಾವು ಆತನವರು. ஹல்லேலூயா. அப்ப யாகுவாவே தேவன் என்று அறியுங்கள் என்று அவர் யாரிடத்தில் பேசுகிறார்? ಯಾವನೇ ದೇವರ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ? அவர் தேவனை, யாகுவாவை ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியிலே பேசுகிறார். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. இன்றைக்கு நம்மிடத்தில் நாம் போய் யாரிடத்தில் சுவிசேஷம் சொல்ல போனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ನಾವು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಲು ಹೋದರೆ ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நாங்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் தான், எங்களிடத்தில் வந்து நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள்? ನಾವು ಮೊದಲಿಗೆ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದೀವಿ, ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏಕೆ ಬಂದು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತೀರಿ? இந்துக்களிடத்தில் போய் நீங்கள் பேசுங்க, ಹಿಂದೂಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಮಾತನಾಡಿ, அல்லது மற்ற மதத்தவர்களிடத்தில் போய் நீங்கள் பேசுங்க. ಅಲ್ಲದೆ ಬೇರೆ ಮತದವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡಿ, எங்களிடத்தில் ஏன் நீங்கள் வந்து பேசுகிறீர்கள் என்று அநேகர் நம்மிடத்தில் கேட்பதை நாம் பார்க்கிறோம். ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏಕೆ ಬಂದು ಹೇಳುತ್ತೀರಿ ಎಂದು ಅನೇಕರು ಕೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. இங்கே தாவீது யாரிடத்தில் இதை பேசுகிறார்? ಈ ದಾವೀದನು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசுகிறார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಈ ಮಾತನ್ನು ಹಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. யாகுவாவே தேவன் என்று அறியுங்கள், ಯಾವನೇ ದೇವರೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். ನಮ್ಮನ್ನು ಆತನೇ ಉಂಟು ಮಾಡಿದನು. நாம அல்ல அப்படிங்கிற வார்த்தை அங்க இல்லையா? ನಾವು ಆತನವರು. இல்ல, கன்னடத்தில் அது இல்ல.
இங்கிலீஷ்ல Know that Yahweh is Elohim. ம் It is He who has made us, ம் not we. நாட் வி. அந்த நாட் விங்கிறது கன்னடத்துல இல்ல. நாட் வி அப்படிங்கிறது கன்னடத்துல இல்ல. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று தாவீது ராஜா சொல்லுவதற்கு என்ன காரணம்? ನಾವು ಅಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಆತನೇ ಎಂದು ದಾವೀದು ರಾಜನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ? ஏனென்றால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு ஆரோனுடைய தலைமையில விட்டுவிட்டு அவர் சீனாய் மலைக்கு போனார். ಮೋಶೆಯು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಆರೋನನ ನಾಯಕತ್ವದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಆತನು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋದನು. அந்த சீனாய் மலையிலே அவர் 40 நாள் வராமல் போகும் பொழுது ಆತನು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಿಂದ 40 ದಿವಸ ಬರದೇ ಇರಲು அப்பொழுது அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் ஆரோனிடத்தில் போய் ಅಲ್ಲಿದ್ದ ಜನರೆಲ್ಲರೂ ಆರೋನನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ நமக்கு என்ன நம்மை அழைத்து வந்த மோசேக்கு என்ன ஆயிற்றோ நமக்கு தெரியாது, ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಂತ ಮೋಶೆಗೆ ಏನಾಯಿತು ಎಂಬುದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆகையால் நமக்கு முன்னே நடந்து போகக்கூடிய ஒரு தேவனை நாம் உண்டு பண்ணுவோம் என்று சொன்னார். ಆದ್ದರಿಂದ ನಮಗೆ ಮುಂದೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ದೇವರನ್ನು ನಾವೇ ಉಂಟು ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ. இது எந்த ஜனங்கள்? ಇದು ಯಾವ ಜನರು? இஸ்ரவேல் ஜனங்கள். ಇದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் விடுவிக்கப்பட்டு அநேக அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் மீட்டு கொள்ளப்பட்ட அந்த ஜனங்கள் சொன்ன வார்த்தை இது. ಪರಾಕ್ರಮದಿಂದ ಭುಜಬಲದಿಂದ ಆತನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಂತ ಜನಗಳು ಹೇಳುವಂತ ಮಾತು ಇದಾಗಿದೆ. ஆக யார் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ ಯಾರು ದೇವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೋ அவர்கள் மத்தியிலேயே தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாத ஜனங்கள் அநேகர் இருப்பார்கள். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಪ್ರಕಾರ ತಿಳಿಯದೇ ಇರುವ ಜನರು ಇದ್ದಾರೆ. அப்போ இங்கே சவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಪೌಲನಾದ ಅಪೊಸ್ತಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ನಿಮಗೆ ನಾಚಿಕೆ ಉಂಟಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಇದನ್ನು இப்ப ಹೇಳುತ್ತೇನೆ. இன்றைக்கு நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்பதான ஒரு தெளிவு இல்லாத கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு அதிகம். ನಾವು ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಎಂಬ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಜನರು ಇದ್ದಾರೆ. 37 வருடம் மிஷனரி பணியை செய்து இன்னும் செய்து கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு நாம் யாரை ஆராதிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. 37 ವರ್ಷದಿಂದ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿರುವ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ತಾವು ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು ಎಂದು ಆತನಿಗೆ ಇನ್ನೂ ತಿಳುವಳಿಕೆ ಬಂದಿಲ್ಲ. அப்ப இவர்கள் ஆராதனையின் மூலமாக சேர்த்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய நிலைமை என்னவாகும் என்று யோசித்து பாருங்க. ಇವರು ಆರಾಧನೆ ಮುಖಾಂತರ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವ ಜನರ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನಾಗುತ್ತದೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. இவர்கள் நரகத்தில் போவது மட்டுமல்ல, ಇವರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, இன்னும் அநேகரை நரகத்துக்குள் கொண்டு போவார்கள். ಇನ್ನು ಅನೇಕರು ನರಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು என் ಹೋಗುತ್ತಾರೆ. தேவனை பற்றி அறிகிற விஷயம் இவ்வளவு முக்கியம் உள்ளதா? ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಇಷ್ಟು ಮುಖ್ಯವಾದದ್ದ? நாம் எல்லாரும் எதற்கு பிரயாசப்படுகிறோம்? ನಾವು ಎಲ್ಲರೂ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೇವೆ? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம். ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೇವೆ. இப்ப நித்திய ஜீவன் என்கிறதான ஒரு விஷயம் இல்லை என்றால் ನಿತ್ಯ ಜೀವ ಎಂಬ ಒಂದು ವಿಷಯ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ நம்முடைய பக்தி எல்லாம் வீண் ನಮ್ಮ ಭಕ್ತಿ ಎಲ್ಲ வீண். ನಷ್ಟವಾಗುತ್ತಿತ್ತು. அப்போ நித்திய ஜீவன் உண்டு என்கிற நம்பிக்கையில் தான் நாம் எல்லாரும் இன்றைக்கு பக்திமான்களா இருக்கிறோம். ನಿತ್ಯ ಜೀವ ಇದೆ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವೆಲ್ಲರೂ ಭಕ್ತಿವಂತರಾಗಿದ್ದೇವೆ. அப்ப தேவனை பற்றி அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்தால் ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಇದ್ದರೆ அவன் உண்மையாகவே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான். ಅವನು ಖಂಡಿತವಾಗಿ ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இந்த வழியிலேயும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான் என்றல்ல, ಈ ದಾರಿಯ ಮುಖಾಂತರ ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದು ಅಲ್ಲ. இந்த ஒரே வழியில்தான் மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான். ಈ ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗದಿಂದಲೇ ಮನುಷ್ಯ ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? ಅನೇಕರು ಏನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? நாம் நீதிக்கேற்ற கிரியைகளை செய்தால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். ನಾವು ನೀತಿಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಿದರೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனால் தேவனை பற்றி அறிகிற அறிவுதான் நமக்கு நித்திய ஜீவனை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. ಆದರೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ತಿಳುವಳಿಕೆಯೇ ನಮ್ಮ ನಿತ್ಯ ಜೀವನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். John the Gospel chapter 5 verse 39. You search the scriptures, ஆ, for in them Mm. you think you have eternal life, ம். and these are the which they testify about me. ஆமென். ஹல்லேலூயா.
ಆ, ಯೋನನ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 39ನೇ ವಚನ. ಶಾಸ್ತ್ರಿಗಳಿಂದ ನಿತ್ಯ ಜೀವವು ದೊರೆಯುತ್ತೆಂದು ನೀವು ನೆನೆಸಿ ಅವುಗಳನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತೀರಲ್ಲ, ಅವುಗಳು ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವವುಗಳಾಗಿವೆ. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அல்லேலூயா. சோ இங்கே யாகோஷுவா எதை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார்? ಇದರಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಯಾವುದನ್ನ ಪ್ರಾಮುಖ್ಯದಿಂದ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார். ಸತ್ಯ ವೇದ ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿರಿ அப்படி ಎಂಬುದಾಗಿ. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ನಾವು ಶೋಧಿಸಿ ನೋಡುವಾಗ ನಮಗೆ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ನಿತ್ಯ ಜೀವವು ಸಿಗುತ್ತದೆ. ஆனால் அது யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறது? ಅದು ಯಾರ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತದೆ? யாகோஷுவாவாகிய என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ಯಾಕೋಬನಾದ ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಅದು ಸಾಕ್ಷಿ அப்ப ಕೊಡುತ್ತದೆ. யாகோஷுவாவை குறித்து நாம் அறிந்து கொண்டால் நாம் நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். ಯಾಕೋಬನ ಬಗ್ಗೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರೆ ಖಂಡಿತವಾಗಿ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತೇವೆ. அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு வேதத்தில் எத்தனை வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது? ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಾರ್ಗಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ? நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னேன், ನಾನು ಮೊದಲೇ ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೇಳಿದ್ದೇನೆ, ஒரே ஒரு வழிதான் கொடுக்கப்பட்டிருக்கு, ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗವೇ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, வேற வழியே கிடையாது. ಬೇರೆ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜான் த காஸ்பல் சாப்டர் 17 verse 3. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. ಒಬ್ಬನೇ ಸತ್ಯ ದೇವರಾಗಿರುವ ನಿನ್ನನ್ನು ನೀನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸನನ್ನು ತಿಳಿಯುವುದೇ ನಿತ್ಯ ಜೀವವು. ஆமென். ஹல்லேலூயா. This is the eternal life, that you may know it, that you may know the only true God, Yahushua Mashiach, whom you have sent. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய யாகோஷுவா மஷிகாவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இதுவும் நித்திய ஜீவன் என்று இங்கே கொடுக்கப்படவில்லை, ಇದು ನಿತ್ಯ ಜೀವ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. அறிவதே நித்திய ஜீவன். ಆತನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ ನಿತ್ಯ ಜೀವ. அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಅರ್ಥವೇನು? இதுதான் நித்திய ஜீவன். ಇದುವೇ ನಿತ್ಯ ಜೀವ. இங்கிலீஷ்ல சொல்லும்போது திஸ் இஸ் எட்டர்னல் லைஃப். ஆமென். இதுவே நித்திய ஜீவன் என்று அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ಇದುವೇ ನಿತ್ಯ ಜೀವ ಎಂದು ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கன்னடத்தில் எப்படி சொல்லி இருக்குது? ಇದುವೇ ನಿತ್ಯ ಜೀವ. அதே அர்த்தத்துல வருதா? இதுவே நித்திய ஜீவன் என்று சொன்னால் ಇದುವೇ ನಿತ್ಯ ಜೀವ ಎಂದು ಹೇಳಿದರೆ வேற வழி இல்லை என்ற அர்த்தம். ಬೇರೆ ಮಾರ್ಗ ಇಲ್ಲ ಎಂಬುದು ಅರ್ಥ. இது ஒன்றுதான் சரியான வழி. ಇದು ಒಂದೇ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗ. அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முதன்மையான காரியம் என்ன? ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬ ದಾಹದಿಂದ ಮಾಡುವವರ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯ ಯಾವುದು? தேவனை பற்றி அறிகிற அறிவிலே தாங்கள் வளர வேண்டும். ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯಬೇಕು. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் ಒಬ್ಬನೇ ದೇವರಾದ ನಿನ್ನನ್ನು நீர் அனுப்பினவராகிய யாகோஷுவா மஷிகாவையும். ನೀನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟಂತ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನನ್ನು. சோ இங்க எத்தனை பேரை சொல்லி இருக்கிறது? ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರನ್ನು ಹೇಳಿದೆ? இங்கே பார்க்கும்போது 2 பேரை சொன்னதாக தெரிகிறது. ಇಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಇಬ್ಬರನ್ನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. சோ இங்கே 2 பேரை தெரிந்து கொண்டால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பது போல இதுல இந்த வசனத்தில் தெரிகிறது. ಇಬ್ಬರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರೆ ನಿತ್ಯ ಜೀವ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. இதை பரிசுத்தாவின் மூலமாக எழுதினவர் யார்? ಪವಿತ್ರಾತ್ಮರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬರೆದವರು ಯಾರು? யோவான் சுவிசேஷகன், யோவான் அப்போஸ்தலன். ಯೋಹಾನನಾದ ಅಪೊಸ್ತಲನು. இந்த அப்போஸ்தலன் தான் இதை எழுதினார். ಈ ಅಪೊಸ್ತಲನೇ ಇದನ್ನು ಬರೆದನು. அப்படியானால் இதற்கு பதிலும் அவரே தான் சொல்ல வேண்டும். ಇದೇ ಮೇಲೆ ಈ ಉತ್ತರವನ್ನು ಆತನೇ ಕೊಡಬೇಕು. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 John chapter 5 verse 7 and 8. Sorry 5:20 verse 20. ಒಂದು ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ. ದೇವರ ಮಗನು ಬಂದು ನಾವು ಸತ್ಯವಾಗಿರುವ ಆತನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಮಗೆ ವಿವೇಕವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದು ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಮತ್ತು ನಾವು ದೇವರ ಮಗನಾದ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವವರಾಗಿ ಸತ್ಯವಾಗಿರುವತನಲ್ಲೇ ಇದ್ದೇವೆ. ಆತನೇ ಸತ್ಯ ದೇವರು ನಿತ್ಯ ಜೀವವೂ ಆಗಿದ್ದಾನೆ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு
தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய யாகுஷ்வா மசிகா எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சத்தியம் உள்ளவர் யார்? சத்தியವಂತವರು ಯಾರು? சத்தியம் உள்ளவர் என்பவர் பிதா. சத்தியವಂತನು ತಂದೆ. பிதா ஒருவர் தான் சத்தியம் உள்ளவர். ತಂದೆ ಒಬ್ಬನೇ ಸತ್ಯವಾಗಿರುತ್ತಾನೆ. அவருடைய வசனம் மட்டும்தான் சத்தியம். ಆತನ ವಾಕ್ಯಗಳೇ ಸತ್ಯವಾದುವು. வேற ஒன்றும் சத்தியம் கிடையாது. ಯಾವುದು ಸತ್ಯವಾದುದಲ್ಲ. இதே யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், ஜான் 17 verse 17, ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. ನಿನ್ನ ವಾಕ್ಯವೇ ಸತ್ಯವು. ಇವರಲ್ಲಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಿ ಪ್ರತೀಕ್ಷಿಸು. ನಿನ್ನ ವಾಕ್ಯವೇ ಸತ್ಯವು. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிபூர்ண பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யாருடைய வசனம்? பிதாவின் வசனமே சத்தியம். ತಂದೆಯ ವಾಕ್ಯಗಳೇ ಸತ್ಯವಾದುಗಳು. அப்போ தேவ குமாரன் வந்து சத்தியம் உள்ளவரை, அதாவது பிதாவை அறிந்து கொள்வதற்கு நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். ದೇವಕುಮಾರನು ಸತ್ಯವಾಗಿರುವಾತನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ವಿವೇಕವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்போ பிதாவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் யார் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்? ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ಯಾರ ಮುಖಾಂತರ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು? குமாரன் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். ಮಗನ ಮುಖಾಂತರವೇ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ஏன்னா குமாரன் ஒருவருக்கு மட்டும்தான் பிதா யார் என்று தெரியும். ಏಕೆಂದರೆ ಮಗನಿಗೆ ಮಾತ್ರ ತಂದೆ ಯಾರು ಎಂದು ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. வேற யாருக்கும் பிதா யார் என்று தெரியாது. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ತಂದೆ ಯಾರು ಎಂದು ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இதை குறித்து சொல்லுகிறது. Matthew 11:27. ಮತ್ತಾಯನ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನ. ನನ್ನ ತಂದೆಯು ಎಲ್ಲವನ್ನೂ ನನಗೆ ಒಪ್ಪಿಸಿದ್ದಾನೆ. ತಂದೆಯ ಹೊರತು ಇನ್ಯಾವನು ಮಗನನ್ನು ತಿಳಿದವನಲ್ಲ, ಮಗನ ಹೊರತು ಇನ್ಯಾವನು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದವನಲ್ಲ, ಮತ್ತು ಮಗನು ತಂದೆಯನ್ನು ಯಾರಿಗೆ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೋ ಅವನು ಆತನನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். பிதா யாருக்கு தான் தெரியும்? ஆபிரகாமுக்கு தெரியாதா? ஆபிரகாமுக்கு பிதாவை தெரியுமா? மோசேக்கு தெரியுமா? ஆனா இங்க யாகுஷுவா என்ன சொல்றாரு? குமாரன் ஒருவர் தவிர பிதாவை யாருக்குமே தெரியாது. ಮಗನಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ತಂದೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. அப்போ பிதா இவர்தான் என்று இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டுமானால் அது குமாரனால் மட்டும்தான் முடியும். ತಂದೆಯೇ ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ಮಗನ ಮುಖಾಂತರನೇ ತಿಳಿಸಿಕೊಡಲು ಸಾಧ್ಯ. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது என்று பாருங்கள். John the Gospel chapter 2 verse 19. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನ. ಯಾಹುಶ್ವ ಈ ದೇವಾಲಯವನ್ನು ಕೆಡವಿರಿ, ನಾನು 3 ದಿನದಲ್ಲಿ ಅದನ್ನು ಎಬ್ಬಿಸುವೆನು ಅಂದನು. சாரி, 2 சொன்னா 1:18 நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் a minute. 1:18. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1:18. No one has seen Elohim at any time. His only begotten Son, who is the bosom of the Father. Yes. ஆமென். ದೇವರನ್ನು ಯಾರು ಎಂದೂ ಕಂಡಿಲ್ಲ. ಯಾವನು ಏಕಪುತ್ರನು ಸ್ವತಃ ದೇವರು ಆಗಿದ್ದು ತಂದೆಯ ಎದೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೋ ಆತನೇ ತಿಳಿಯಪಡಿಸಿದನು. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப
பிதா யாருக்கு தெரியும்? ತಂದೆ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ? குமாரனுக்கு மட்டும்தான் தெரியும். ಮಗನಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿದೆ. ஏன்னா வேற யாரும் பிதாவை என்ன செய்ததில்லை, கண்டதில்லை. ಯಾರು ತಂದೆಯನ್ನು ಕಂಡಿಲ್ಲ. இப்ப யாருமே பிதாவை காணாத பட்சத்திலே, ಯಾರು ತಂದೆಯನ್ನು ಕಾಣದೇ ಇರುವಾಗ குமாரன் மட்டும்தான் பிதாவை இந்த உலகத்துக்கு காண்பித்தார் என்று வேதம் சொல்லவில்லை. ಮಗನೇ ತಂದೆಯನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ತೋರಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ, வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறது. ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. இங்கிலீஷ்ல ரிவீல்ட் இருக்குதா? டிக்ளேர்ட். பிதாவை குமாரன் மட்டும்தான் வெளிப்படுத்தினார். ತಂದೆಯನ್ನು ಮಗನು ಮಾತ್ರ ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ எல்லாருக்கும் பிதாவை தெரிந்திருக்க வேண்டும். ಎಲ್ಲರಿಗೂ ತಂದೆ ತಿಳಿದಿರಬೇಕು. ஏன் சொன்னா, ಏಕೆಂದರೆ குமாரன் இங்க என்ன சொல்லுகிறாரு? ಮಗನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? குமாரன் இல்ல, யோவான் ஸ்நானகன் இங்க என்ன சொல்லுகிறார்? ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? இங்கே குமாரன் பிதாவை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ಮಗನು ಬಂದು ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ, வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்லவில்லை, ಪ್ರಕಟಿಸಲು ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ, வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. இப்போ அவர் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ அப்ப அநேகருக்கு அது வெளிப்பட்டிருக்க வேண்டும். ಅನೇಕರಿಗೆ ಅದು ಪ್ರಕಟ ಆಗಿರಬೇಕು. அப்ப அவர்கள் எல்லாம் நாங்களும் பிதாவை பார்த்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ಅವರು ಎಲ್ಲರೂ ನಾವು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀವಿ ಎಂದು ಹೇಳಬೇಕು. ஆனால் யாருமே நாங்கள் பிதாவை பார்த்திருக்கிறோம் என்று சொன்னதாக வேதத்திலே இல்லை. ನಾವು ಅಲ್ಲಿ ಯಾವ ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ ಎಂದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಬರೆದಿಲ್ಲ. யாகுல் ஸ்வாமி சொல்லுற, அதாவது யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, பிதாவை யாரும் கண்டது இல்லைன்னு சொல்றாரு. ಯೋಹಾನನು ಹೇಳುತ್ತಾನೆ ತಂದೆಯನ್ನು ಯಾರೂ ಕಂಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அப்ப இவர் எந்த வழியிலே பிதாவை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಯಾವ ಮಾರ್ಗದಿಂದ ಈತನು ತಂದೆಯನ್ನು ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾನೆ? இப்பொழுது பிதாவை இவர் வெளிப்படுத்தி இருந்தால் ತಂದೆಯನ್ನು ಆತನು ಪ್ರಕಟಿಸಿದ್ದರೆ அது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ಅದು ಒಂದು ಸಣ್ಣ ಚಿಕ್ಕ ವಿಷಯವಲ್ಲ. இஸ்ரவேல் முழுவதும் தீயாக இந்த மெசேஜ் பரவி இருக்கும். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳಿಗೆ ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಇದು ಹಬ್ಬುತ್ತಿತ್ತು. அவர்கள் மூலம் இந்த உலகத்துக்கு தீயாக அது பரவி இருந்திருக்க வேண்டும். ಅವರ ಮುಖಾಂತರ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಹಬ್ಬುತ್ತಿತ್ತು. ஆனால் யாரும் இப்பொழுது பிதாவை கண்டதாக சொல்வதை நாம் கேட்டதில்லை. ಆದರೆ ಯಾರು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಎಲ್ಲೂ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனால் இங்கே வெளிப்படுத்த போகிறார் என்று வேதம் சொல்லவில்லை, ಆದರೆ ಇಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಲು ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. ಮೊದಲೇ ಆತನು ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அதை யார் வெளிப்படுத்துவார் என்று நாம் 1 யோவான்ல வாசிச்சோம். ಯಾರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ 1 ಯೋಹಾನನಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ. தேவகுமாரன் வெளிப்படுத்துவார் என்று சொன்னார். ದೇವಕುಮಾರನು ಬಂದು ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா தேவகுமாரனுக்கு மட்டும்தான் பிதா யார் என்று தெரியும். ದೇವ ಮಗನಿಗೆ ಮಾತ್ರ ತಂದೆ ಯಾರೆಂದು ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. சோ அப்படி அநேகருக்கு அவர் வெளிப்படுத்தி இருந்தால், ಅನೇಕರಿಗೆ ಆತನು ಪ್ರಕಟಣೆ ಮಾಡಿದ್ದರೆ முதல்ல யாருக்கு அவர் வெளிப்படுத்துவாரு? ಮೊದಲು ಯಾರಿಗೆ ಆತನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಿದ್ದನೋ, அதாவது குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்துவாரு? ಮಗನು ಯಾರಿಗೆ ತಂದೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಿದ್ದನೋ, எல்லாவற்றையும் விட்டு, மனைவி பிள்ளைகள் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டு, யார் அவரை நம்பி அவருக்கு பின்னாலே வந்தார்களோ, ಯಾರು ಬಂಧು ಬಳಗ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರೋ அவர்களுக்குத்தான் அவர் முதலில் வெளிப்படுத்தி இருப்பார். ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಆತನು ಮೊದಲು ಪ್ರಕಟಿಸುತ್ತಿದ್ದನು. அது யாராக இருந்தது? ಅದು ಯಾರಾಗಿದ್ದರು? அவருடைய சீஷர்கள். ಆತನ ಶಿಷ್ಯರು. அவருடைய சீஷர்களுக்கு அவர் முதலாவது அதை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ಆತನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಆತನು ಮೊದಲನೇಯಾಗಿ ಅದು ಪ್ರಕಟಿಸಿರಬೇಕು. ஆனால் அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரிடத்தில் கேட்கிறான், ಆದರೆ ಆತನ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಆತನನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறார். ತಂದೆಯನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸು, ಅದು ನಮಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? ಇದರಿಂದ ಏನು ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ? இதுவரைக்கும் அந்த சீஷர்களுக்கு வெளிப்படவில்லை. ಇಲ್ಲಿಯ ತನಕ ಶಿಷ್ಯರಿಗೂ ಯಾರಿಗೂ ಪ್ರಕಟವಾಗಲೇ ಇಲ್ಲ. அப்ப சீஷர்களுக்கு வெளிப்படாத காரணத்தினாலே ಶಿಷ್ಯರಿಗೆ ಪ್ರಕಟವಾಗದೇ ಇರುವ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ அந்த சீஷர்களில் ஒருவன் கேட்கிறான், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று ಆ சொன்னான். ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಕೇಳುತ್ತಾನೆ, ತಂದೆ ನಮಗೆ ತೋರಿಸು, ಅದು ನಮಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. ஒரு விஷயத்துல சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம், ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷ ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ. அது என்னவென்றால், ಅದೇನೆಂದರೆ, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று இவன் அங்கே இருக்கிறதான ஹை பிரீஸ்ட், அதாவது பிரதான ஆசாரியரிடத்தில் போய் கேட்கவில்லை, ತಂದೆಯನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸು ಎಂದು ಮಹಾಯಾಜಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಹೋಗಿ ಕೇಳಲಿಲ್ಲ. அல்லது அங்கே இருக்கிற வேத பாரகரிடத்தில், ஸ்கிரைப் இடத்தில் போய் கேட்கவில்லை. ಅಲ್ಲಿದ್ದ ಶಾಸ್ತ್ರಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ.
ஏனோ தெரியவில்லை, அவர் யாகோஷுவாவிடத்தில் கேட்கிறார். ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆತನು ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು அது அவருக்கு எப்படி தோன்றிற்று? யாகோஷுவாட்ட கேட்டா எனக்கு பதில் கிடைக்கும் என்று அவர் எப்படி நினைத்தாரோ தெரியவில்லை. ஆனால் யாகோஷுவாவிடத்தில் அதை கேட்டார். ಆತನು ಯಾವ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆತನು ಬಂದು ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಕೇಳುತ್ತಾನೆ. இந்த வகையில யாகோஷுவா சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ಇದರ ವಿಷಯವಾಗಿ ಯಾಕೋಬ ಸಂತೋಷಪಟ್ಟಿರಬಹುದು. ஆனால் சந்தோஷப்பட்டாரா என்று பார்த்தால் அதில் சந்தோஷப்பட்டது போல தெரியவில்லை. ಆತನು ಸಂತೋಷಪಟ್ಟಿದ್ದನ ಎಂದು ನೋಡಿದರೆ ಆತನು ಸಂತೋಷಪಡಲಿಲ್ಲ. அங்கே யாகோஷுவாவிடத்திலே யாகோஷுவா சொல்லுகிறார், யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்திலே, John the Gospel chapter 14 verse 6, அதற்கு யாகோஷுவா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இங்கே யாகோஷுவா சொல்லுகிறார். ಯಾಕೋಬ ಅವನಿಗೆ, ನಾನೇ ಮಾರ್ಗವೂ ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಹೊರತು ಯಾರು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. அப்போ யாகோஷுவா மேலும் சொல்லுகிறார், ಯಾಕೋಬ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಾನೆ, என்னை அறிந்தீர்களானால் ನನ್ನನ್ನು ಅರಿಯುತ್ತಿದ್ದರೆ என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಅರಿಯುತ್ತಿದ್ದೀರಿ. இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ಈಗಿನಿಂದ ಆತನನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀರಿ, ಆತನನ್ನು ನೋಡಿದ್ದೀರಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದನು. அப்ப யாகோஷுவா மிக தெளிவாக ஒரு காரியத்தை அந்த பிலிப்புவினிடத்திலும் மற்ற சீஷர்களிடத்திலும் சொல்லுகிறார். ಯಾಕೋಬ ತುಂಬಾ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಫಿಲಿಪ್ಪನ ಮತ್ತು ಬೇರೆ ಶಿಷ್ಯರ ಬಳಿಯೂ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. நீங்கள் எல்லாரும் பிதாவை கண்டிருக்கிறீர்கள். ನೀವೆಲ್ಲರೂ ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ. அந்த இடத்துல நீங்களும் நானா இருந்தா என்ன சொல்லுவோம்? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವಾಗಲಿ ನಾನಾಗಲಿ ಇದ್ದರೆ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದೆವು? இல்லையே, நாங்க பார்க்கலையே. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கண்டிப்பாக சொல்லுவோம். இப்ப யாகோஷுவா சொல்லுகிறார், என்னை அறிந்தீர்களானால் நீங்கள் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். ಯಾಕೋಬ ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನನ್ನು ಅರಿತಿದ್ದರೆ ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಅರಿಯುತ್ತಿದ್ದೀರಿ. இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ಈಗಿನಿಂದ ಆತನನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀರಿ, ಆತನನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. உடனே அடுத்த கேள்வி பிலிப்பு கேட்கிறார் பாருங்க. ತಕ್ಷಣ ಫಿಲಿಪ್ಪನು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான். ತಂದೆಯನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸು, ಅಷ್ಟೇ ನಮಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. அவர் சொல்லி வாயை மூடல. ಆತನು ಹೇಳಿ ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. நீங்கள் இது முதல் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ನೀವು ಇಲ್ಲಿ ತನಕ ಆತನ ಅರಿತಿದ್ದೀರಿ, ಆತನ ತಿಳಿದಿದ್ದೀರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾನೆ. அப்போ பிலிப்பு என்ன சொல்லியிருக்கணும்? பிலிப்பு என்ன சொல்லியிருக்கணும்? ಫಿಲಿಪ್ಪನು ಏನು ಹೇಳಿರಬೇಕಿತ್ತು? ஐயா, நாங்க பார்க்கலையே, நாங்க பார்த்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி. ಅಯ್ಯ, ನಾವು ನೋಡಲಿಲ್ವಲ್ಲ, ನಾವು ನೋಡಿದ ಹಾಗೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕಿತ್ತು. ஆனால் பிலிப்பு அப்படி சொல்லாதபடிக்கு, ಆದರೆ ಫಿಲಿಪ್ಪನು ಆ ರೀತಿ ಹೇಳದ ಹಾಗೆ, இல்ல பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறார். ತಂದೆ ನಮಗೆ ತೋರಿಸು, ಅಷ್ಟೇ ನಮಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இன்றைக்கு நம்மில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಆ ರೀತಿನೇ ಇದ್ದೇವೆ. யாகோஷுவா மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், ಯಾಕೋಬ ತುಂಬಾ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಹೇಳಿದ್ದಾನೆ, என்னை அறிந்தால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். ನನ್ನನ್ನು ಅರಿತಿದ್ದರೆ ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಅರಿಯುತ್ತೀರಿ. இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். ಈಗಿನಿಂದ ಆತನನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀರಿ, ಆತನನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ. இத பிரசங்கம் பண்ணது யாரு? ಇದನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡಿದಂತವರು ಯಾರು? பாஸ்டர் ஆசீர்வாதம் இல்ல. ಸಹೋದರ ಆಶೀರ್ವಾದವಲ್ಲ. ஏன்னா பாஸ்டர் ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணா நீங்க நல்லா கேட்பீங்க, அப்படிதானே? ಬೋಧಕರು ಸಂದೇಶ ಸಾರಿದರೆ ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳುತ್ತೀರಲ್ಲ, நல்லா கேட்பீங்க இல்ல? அதுலயே உங்களுக்கு சந்தேகம் வருது பாருங்க. ಅದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂದೇಹ ಬರುತ್ತಿದೆ ನೋಡಿ. சோ இது பாஸ்டர் ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணல, ಪಾಸ್ಟರ್ ಆಶೀರ್ವಾದ ಬೋಧನೆ ಮಾಡಲಿಲ್ಲ, பாஸ்டர் பேதுரு கூட பிரசங்கம் பண்ணல. ಪಾಸ್ಟರ್ ಪೇದ್ರು ಕೂಡ ಬೋಧನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. யார் அந்த போதனையை கொடுக்கிறாரு? ಯಾರು ಆ ಬೋಧನೆಯನ್ನು ಕೊಡುವುದು? வார்த்தையாகிய யாகோஷுவாவே சொல்லுகிறார், அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்றார். ವಾರ್ತೆಯಾಗಿರುವಂತ ಯಾಕೋಬನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಆತನನ್ನು ಅರಿತಿದ್ದೀರಿ, ಆತನನ್ನು ನೋಡಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. வழக்கம் போல ಸಾಮಾನ್ಯವಾಗಿ எல்லாருக்குள்ளும் அது போகாதது போல பிலிப்புவுக்குள்ளும் அவர் என்ன சொன்னார் என்பது போகவே இல்லை. ಎಲ್ಲರೊಳಗೆ ಹೇಗೆ ಹೋಗಲಿಲ್ಲವೋ ಅದೇ ರೀತಿ ಫಿಲಿಪ್ಪನಿಗೂ ಅದು ತಲೆ ಒಳಗಡೆ ಹೋಗಲಿಲ್ಲ. இப்ப யாகோஷுவா பொறுமையாக மீண்டும் அவருக்கு பதில் சொல்லுகிறார். ಈಗ ಯಾಕೋಬ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಮತ್ತೆ ಆತನಿಗೆ ಉತ್ತರ ಹೇಳುತ್ತಾನೆ, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்?
ಅವನಿಗೆ ಫಿಲಿಪ್ಪನೇ, ನಾನು ಇಷ್ಟು ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ಇನ್ನೂ ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೇ? ನನ್ನನ್ನು ನೋಡಿದವನು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ, ನಮಗೆ ತಂದೆಯನ್ನು ತೋರಿಸು ಎಂದು ನೀನು ಹೇಳುವುದು ಹೇಗೆ? யாகுஷுவாவால பொய் சொல்ல முடியுமா? ಯಾವನಿಂದ ಸುಳ್ಳು ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? நிச்சயமா இல்ல. ಖಂಡಿತವಾಗಲೂ ಅಲ್ಲ. அவர் சத்தியம் உள்ளவர். ಆತನು ಸತ್ಯವಂತನು. அப்படி சத்தியம் உள்ளவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், ಆ ಸತ್ಯವಂತನು ತುಂಬಾ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நீங்கள் பிதாவை கண்டிருக்கிறீர்கள். ನೀವು ತಂದೆಯನ್ನು ಕಂಡಿದ್ದೀರಿ. அப்போ யாகுஷுவாவுக்கு பிலிப்புனுடைய அந்த கேள்வி வேதனையை தந்தது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ಆಗ ಫಿಲಿಪ್ಪನ ಪ್ರಶ್ನೆ ಯಾಕೋನಿಗೆ ದುಃಖವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று கேட்கிறார். ಇಷ್ಟು ದಿವಸ ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೇ? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ನನ್ನನ್ನು ನೋಡಿದವರು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ. அப்ப மிக தெளிவாக எங்கேயுமே அவர் வார்த்தைகளை மறைத்து அல்லது ஒரு உபமான ஊமையாக அப்படியெல்லாம் பேசல, ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்ல பேசல. ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟು ಸಂದರ್ಭವಾಗಿ ಎಲ್ಲೂ ಆತನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. மிக தெளிவாக பிளைன் லாங்குவேஜ்ல அவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಸಾಧಾರಣವಾಗಿ ಆತನಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று கேட்கிறார். ಇಷ್ಟು ದಿವಸ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. இங்க கேள்வி என்ன? ಇದರ ಪ್ರಶ್ನೆ ಏನು? பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். ತಂದೆಯನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸು, ಅದು ನಮಗೆ ಸಾಕು. அதற்கு பதில் என்ன சொல்லுகிறார்? ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಏನು? இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? ಇಷ್ಟು ದಿವಸ ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೇ? அப்ப ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறார்? ಏಕೆ ಈ ರೀತಿಯ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ? அவர் அறிவிக்காமல் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்க முடியாது. ಆತನು ತಿಳಿಸದೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಲು இவ்வளவு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தூரம் நான் உங்களுக்கு சொல்லி தந்த பிறகு கூட உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா ಇಷ್ಟು ಇಲ್ಲಿಯ ತನಕ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟರೂ ನೀನು ಇನ್ನೂ ತಿಳುವಳಿಕೆ ಬಂದಿಲ್ಲವಾ? அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்வேனானால் அதனுடைய பொருள் என்ன? ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಹೇಳಿದರೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? நான் அநேக முறை உங்களுக்கு இதை சொல்லி இருக்கிறேன். ನಾನು ಅನೇಕ ಸಲ ಇದರ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. இப்ப யாகுஷுவா இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று கேட்டால், ಯಾಕುಷ್ವ, ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇಷ್ಟು ದಿನ ಇದ್ದರೂ ನೀನು ನನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೇ ಎಂದು ಕೇಳಿದರೆ, பல சம்பவங்களிலே யாகுஷுவா தான் பிதா என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். ಅನೇಕ ಸಂಭವಗಳ ಮುಖಾಂತರ ಯಾಕುಷ್ವನೇ ನಾನೇ ತಂದೆ ಎಂದು ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்படி வெளிப்படுத்தாவிட்டால் ಆ ರೀತಿ ಪ್ರಕಟಿಸದೇ ಇದ್ದರೆ இந்த கேள்வியை கேட்க முடியாது. ಈ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಲು ಆಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. இப்பொழுது சொல்லுகிறார், ಈಗ ಹೇಳುತ್ತಾನೆ, கொஞ்ச நெஞ்ச குழப்பங்கள் கூட போக வேண்டும் என்பதற்காக மீண்டும் சொல்லுகிறார், ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಗೊಂದಲಗಳು ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಾನೆ, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ನನ್ನನ್ನು ನೋಡಿದವರು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ. அதாவது நான் தான் பிதா, ನಾನೇ ತಂದೆ. நான் வேறொருத்தரை கொண்டு எப்படி உனக்கு காட்ட முடியும்? ನಾನು ಬೇರೆಯವರು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಹೇಗೆ ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯ? அது என்னால முடியாது. ಅದು ನನ್ನಿಂದ ಆಗದ ಕಾರ್ಯ. நான் தான்ப்பா அந்த பிதா. ನಾನೇ ಆ ತಂದೆ. இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்ததில்ல, நீ என்னை அறிந்திருக்க வேண்டுமே, ಇಷ್ಟು ದಿವಸ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀ ನನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡಿರಬೇಕಿತ್ತಲ್ಲ. ஆனால் நீ இன்னும் என்னை அறியவில்லையே ಆದರೆ ನೀನು ನನ್ನ ಇನ್ನೂ ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ என்று மிகவும் துக்கத்தோடு கூட அந்த காரியத்தை அவர் கேட்கிறார். ಆತನು ತುಂಬಾ ದುಃಖದಿಂದ ಈ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. இதுல என்ன விஷயம் நடந்திருக்கிறது என்றால், ಇಲ್ಲಿ ಯಾವ ವಿಷಯ ನಡೆದಿದೆ ಎಂಬುದೆಂದರೆ, யாகுஷுவா மூலமாக நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் கண்டு அனுபவித்தார்களே ஒழிய, ಯಾಕುಷ್ವನ ಮುಖಾಂತರ ನಡೆದಂತ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ, ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಂಡು ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿದರೆ ವಿನಃ ஏன் அதை செய்தார் என்று ஒருவரும் யோசிக்கவில்லை. ಹೇಗೆ ಆತನು ಇದನ್ನು ಮಾಡಿದನು ಎಂದು ಯಾರು ಅದರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಲೇ ಇಲ್ಲ. ஒரு நிமிஷம் அவர்கள் அதை யோசித்திருப்பார்களானால், ಒಂದು ನಿಮಿಷ ಅದರ ಬಗ್ಗೆ ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡಿರುವುದಾದರೆ, அவர் தான் பெரியவர் ஆக வேண்டும், தனக்கு வல்லமை இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக எந்த அற்புதங்களையும் எந்த அடையாளங்களையும் அவர் செய்யவில்லை. ಆತನು ನಾನು ದೊಡ್ಡವನಾಗಿರಬೇಕು, ನಾನು ಪ್ರಭಾವಶಾಲಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯವನ್ನು, ಸೂಚಕ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಮಾಡಲಿಲ್ಲ. அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ಆತನು ಅದ್ಭುತಗಳ ಮತ್ತು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ತನ್ನನ್ನು ತಾನೇ ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಿದನು. அதைத்தான் கடைசியில 1 யோவானில் சொல்லும் பொழுது, 1 யோவான் 5:20 சொல்லும் பொழுது அவர் மிக தெளிவாக அந்த காரியத்தை அங்கே அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். ದೇವರ ಮಗನು ಬಂದು ನಾವು ಸತ್ಯವಾಗಿರುವ ಆತನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಮಗೆ ವಿವೇಕವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆಂಬುದು ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. அப்ப சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை கொடுக்கிறார். என்ன செய்யல? பிதாவை அவர் காட்டவில்லை, ತಂದೆಯನ್ನು ಆತ ನಮಗೆ ತೋರಿಸಲಿಲ್ಲ.
ஆனால் பிதாவை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற புத்தியை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ತಂದೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬ ವಿವೇಕವನ್ನು ಆತ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எல்லா புத்தியின் மூலமாக நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியாது. ವಿವೇಕದ ಮುಖಾಂತರ ಆತನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் தேவகுமாரன் தருகிற புத்தியின் மூலமாக நீங்கள் அவரை கண்டுகொள்ள முடியும். ದೇವಕುಮಾರನ ಕೊಡುವ ವಿವೇಕದಿಂದ ಮಾತ್ರ ನೀವು ಆತನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. அப்ப அவருடைய குமாரனாகிய யாகுஷுவா மசிகா என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். ಆತನ ಮಗನಾಗಿರುವ ಯಾಕ್ಷ ಮೆಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾವು ಸತ್ಯವಂತನಾಗಿರುವ ಅಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபிள் இல்லையே கன்னடத்துல. ಸತ್ಯವಾಗಿರುವ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. யாரோ கன்னடம் தெரிஞ்சு தமிழ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அர்த்தம் கரெக்டா வருதா? இங்க பாருங்க, தமிழ்ல நான் வாசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் கேளுங்க. அவருடைய குமாரனாகிய யாகுஷுவா மசிகா என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಮಗನಾದ ಯಾಕ್ಷ ಮೆಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವವರಾಗಿ ಸತ್ಯವಾಗಿರುವಾತನಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. கரெக்டா? ஓகே. சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். யார் இங்க சத்தியம் உள்ளவர்? ಯಾರು ಸತ್ಯವಂತರು? அப்படி வேதம் சொல்லுது. யார் சத்தியம் உள்ளவர்னு சொல்லுது? இப்ப நம்ம வாசிச்ச வார்த்தை யாகுஷுவா மசிகா, தேவகுமாரன். யாரா? அப்ப தேவகுமாரன் முதல்ல என்ன செய்தாரு? ದೇವಕುಮಾರನ ಮೊದಲು ಏನು ಮಾಡಿದನು? சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு புத்தியை தந்தார். ಸತ್ಯವಂತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆತನ ವಿವೇಕವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்ப முதல்ல சொல்லப்பட்ட சத்தியம் உள்ளவர் யார்? ಮೊದಲು ಸತ್ಯವಂತನು ಯಾರು? பிதா. ತಂದೆ. அப்ப இரண்டாவது குமாரன் யாரா இருக்கிறாரு? ಎರಡನೇದು ಮಗನು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? அவரும் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். ಆತನು ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದಾನೆ. அப்ப ரெண்டு சத்தியம் உள்ளவர்கள் இருக்கிறார்களா? ಎರಡು ಸತ್ಯವಂತರು ಇದ್ದಾರಾ? இல்ல, எப்பொழுதுமே ஒருவர் தான் சத்தியம் உள்ளவர். ಒಬ್ಬನೇ ಸತ್ಯವಂತರು. அதை அதற்கு கீழே உள்ள வசனத்திலே அவர் வார்த்தையிலே அவர் தெளிவுபடுத்துகிறார். ಅದು ಕೆಳಗಿನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಅದನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಾನೆ. யாகுஷுவா மசிகாவாகிய இவரே ಯಾಕುಷ ಮೆಸ್ಸಿನಾಗಿರುವ ಇವರು மெய்யான தேவனும் ಸತ್ಯ ದೇವರು நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ನಿತ್ಯ ಜೀವವೂ ಆಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இந்த யாகுஷுவா மசிகா தான் மெய்யான தேவன். ಯಾಕುಷ ಮೆಸ್ಸಿನ ನಿಜವಾದ ದೇವರು. அவர்தான் நித்திய ஜீவன். ಆತನೇ ನಿತ್ಯ ಜೀವವು. அப்போ மெய்யான தேவன் என்று சொன்னால் இவர்தான் அந்த பிதா. ಸತ್ಯವಾದ ದೇವರು ಎಂದರೆ ಈತನೇ ಆ ತಂದೆ. அந்த பிதாவிடத்தில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟು. சோ இவரே அந்த நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ಈತನೇ ನಿತ್ಯ ಜೀವವಾಗಿ ಇದ್ದಾನೆ. யாரிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறதோ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವವಿದೆಯೋ அவர் எல்லா காலத்திலும் ஜீவித்திருக்கிறார். ಆತನು ಎಲ್ಲಾ ಕಾಲದ ಜೀವಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. அது வெளிப்படுவதற்காகவே ಅದು ಪ್ರಕಟಣೆ ಆಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ மோசேயிடத்தில் பேசும்போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். ಆತನು ಮೋಶೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಇರುವಾತನೇ ಆಗಿದ್ದೇನೆ அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? ಇರುವಾತನಾಗಿ ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ ಅರ್ಥವೇನು? எல்லா காலத்திலும் இருக்கிறேன், நான் நித்திய ஜீவனை உடையவராக இருக்கிறேன் என்று அர்த்தம். ನಾನು ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಇದ್ದೇನೆ, ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಒಡೆಯನಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಅರ್ಥ. அப்ப நித்திய ஜீவன் என்பதும் நான் தான். ನಿತ್ಯ ಜೀವವೆಂಬುದು ನಾನೇ. யாகுஷுவா யாரு? யாகுஷுவா யாரு? ಯಾಕುಷ್ವ ಯಾರು? அவர்தான் நித்திய ஜீவன். ಆತನೇ ನಿತ್ಯ ಜೀವವು. அவர்தான் மெய்யான தேவன். ಆತನೇ ಸತ್ಯ ದೇವರು. அவர்தான் சத்தியம் உள்ளவர். ಆತನೇ ಸತ್ಯವಂತನು. அப்ப எல்லாமே யாரங்க? ಅಗ್ನಿದ ಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ಯಾರು? யாகுஷுவா தான் எல்லாமே. ಎಲ್ಲವೇ ಯಾಕುಷ್ವನೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ இந்த யாகுஷுவா யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு கூட யாகுஷுவா தான் வந்து நமக்கு புத்தியை தருகிறார். ಈ ಯಾಕುಷ್ವ ಯಾರೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಯಾಕುಷ್ವನೇ ಬಂದು ನಮ್ಮ ವಿವೇಕವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அதைத்தான் அவர் என்ன சொன்னார்? பிதாவை யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? ಸ್ನಾನಿಕ ಯೋಹಾನನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, ತಂದೆಯನ್ನು ಯಾರು ಎಂದು ಕಂಡಿಲ್ಲ, அவருடைய ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ಆತನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಕುಮಾರನೇ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. அப்ப அவர் வேற யாரையோ காட்டவில்லை, ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರನ್ನೂ ಆತನು ತೋರಿಸಲಿಲ್ಲ, அவர் தன்னையே காட்டினார். ಆತನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நான் தான் பிதா என்பதை இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்தினார். ನಾನೇ ತಂದೆ ಎಂದು ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾನೆ. பிதாவாகிய நான் தான் ತಂದೆಯಾಗಿರುವ ನಾನೇ குமாரனாக இந்த உலகத்தில் வந்தேன். ಕುಮಾರನಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದೆ.
ஏன்னா விழுந்து போன என் குமாரனை மீட்டுக் கொள்ளும்படியாக ಬಿದ್ದು ಹೋದಂತ ನನ್ನ ಮಗನನ್ನು ಎತ್ತುವುದಕ್ಕೋಸ್ಕರ நான் வேற யாரையும் நம்பவில்லை. ನಾನು ಬೇರೆ ಯಾರನ್ನು ನಂಬಲಿಲ್ಲ. என் பிள்ளையை என் குமாரனை ரட்சிக்க நானே குமாரனாக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தேன். ನನ್ನ ಮಗನನ್ನು ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನೇ ಮಗನಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. அந்த பொறுப்பை நான் வேறு யாரிடத்திலும் கொடுக்கவில்லை. ಈ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ನಾನು ಯಾರ ಬಳಿಯೂ ಕೊಡಲಿಲ್ಲ. இந்த அறிவு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ உலகத்தில் இல்லை. ಈ ತಿಳುವಳಿಕೆ ಅನೇಕ ಕ್ರಿಸ್ತರ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆனால் இதை அறிந்து கொண்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ಆದರೆ ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವಂತ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? இதை உடனடியாக போய் மற்றவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும். ನಾವು ಈ ತಕ್ಷಣ ಬೇರೆಯವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನಾವು ಹೇಳಬೇಕು. நீங்கள் இந்துக்களை சந்திக்காவிட்டால் பரவாயில்லை, ನೀವು ಹಿಂದೂಗಳನ್ನು ನೋಡದೇ ಇದ್ದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, நீங்கள் முஸ்லிம்ஸ் சந்திக்காவிட்டால் பரவாயில்லை, ನೀವು ಮುಸ್ಲಿಂ ಜನರನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ஆனால் கிறிஸ்தவர்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ಆದರೆ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ನೀವು ನೋಡಿ ಅವರಿಗೆ ಈ ಬೆಳಕನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ இந்த ಕೊಡಬೇಕು. ட்ரெயின் பயணத்திலே நான் அதை மிகவும் ஸ்ட்ராங் பலமாக நான் உணர்ந்தேன். அதை ಈ ರೈಲಿನ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಬಲವಾಗಿ ಇದನ್ನು ನಾನು 37 வருஷம் மிஷனரி ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற ஒருவருக்கு இந்த ரகசியம் தெரியவில்லை. 37 ವರ್ಷದಿಂದ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿರುವ ಸಹೋದರನಿಗೆ ಇದರ ರಹಸ್ಯ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. அவர்கள் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களா இருக்கலாம், ಅವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸೇವಕರಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, அவர்கள் எவ்வளவு பெரிய ஸ்தாபனமாக இருக்கலாம், ಅವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸ್ಥಾಪನೆ ಹೋಗಿದ್ದವರಾಗಿದ್ದರೂ அவர்கள் எத்தனை டிகிரி வேண்டுமானாலும் வாங்கி இருக்கலாம், ಎಷ್ಟು ಡಿಗ್ರಿ ಪಡೆದಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ஆனாலும் தேவனை பற்றி அறிகிற அறிவு என்பது வெளிப்பாட்டின் மூலமாக வர வேண்டும். ಆದರೆ ದೇವರ ತಿಳುವಳಿಕೆ ಅದು ಪ್ರಕಟಣೆ ಮುಖಾಂತರ ಮಾತ್ರ ಬರುತ್ತದೆ. தேவனுடைய குமாரன் தான் வந்து சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். ದೇವ ಕುಮಾರನು ಮಾತ್ರ ನಮಗೆ ಸತ್ಯವಾದ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ವಿವೇಕವನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அது உங்களுக்கு பைபிள் காலேஜ்ல கிடைக்காது, ಅದು ನಿಮಗೆ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ, மிகப்பெரிய அறிவாளிகளிடத்திலும் அது கிடைக்காது. ಜಗತ್ತದ ಜ್ಞಾನಿಗಳಲ್ಲಿ ಅದು ಸಿಗುವುದಿಲ್ಲ, யாகுஷுவ மசியாவிடத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும். ಅದು ಯಾವನ ಮೆಸ್ಸನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸಿಗುತ್ತದೆ, அவருடைய வார்த்தையில் மட்டும்தான் அது கிடைக்கும். ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅದು ಸಿಗುತ್ತದೆ. யார் அந்த வார்த்தையை தேடுகிறார்களோ ಯಾರು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೋ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். ಅವರು ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವರು. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என்றால் ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂದರೆ அவர்கள் பிதாவை அறிந்து கொள்வார்கள் என்ற அர்த்தம். ಅವರು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು ಎಂಬುದು ಅರ್ಥ. ஆமென், ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்றைக்கு சங்கீதக்காரனிலிருந்து இந்த வேலை ஆரம்பித்து விட்டது. ಆ ದಿನ ಕೀರ್ತನೆಗಾರನ ಮುಖಾಂತರ ಈ ಕೆಲಸ ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ. யாகுவாவே தேவன் என்று அறியுங்கள், ಯಾಕೋನೇ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ, அவரே நம்மை உண்டாக்கினார், ಆತನೇ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು, நாம் அல்ல. ನಾವು ಅಲ್ಲ. இன்றைக்கு அநேகர் தேவனுக்கு பல பல வித்தியாசமான உருவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ಇದರಲ್ಲಿ ಅನೇಕರು ದೇವರಿಗೆ ಹಲವು ಬಗೆಯಾದ ರೂಪಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. ஒருவன் பிதா என்று சொல்லுகிறான், ಒಬ್ಬನು ತಂದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, ஒருவன் குமாரன் என்று சொல்லுகிறான், ಮಗನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, ஒருவன் மரியாளின் குமாரன் என்று சொல்லுகிறான். ಒಬ್ಬನು ಮರಿಯಳ ಮಗನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஒவ்வொரு விதமாக பல உருவத்தை அவருக்கு கொடுக்கிறார்கள். ಹಲವು ಬಗೆಯಾದ ರೂಪಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொன்னான், ಆದ್ದರಿಂದ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, நாம் அவரை உண்டாக்கவில்லை, ನಾವು ಆತನನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ, அவரே நம்மை உண்டாக்கினார். ಆತನೇ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. இன்றைக்கு அவரை உண்டாக்கி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் ಈಗಲೇ ಆತನನ್ನು ಉಂಟು ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ அன்றைக்கு ஆரோன் செய்த அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ಆದರೆ ಆರೋನು ಮಾಡಿದಂತ ಅದೇ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆரோனுக்கு தேவன் ஒரு வெளிப்பாட்டையும் கொடுக்கவில்லை. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ಯಾವ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. அவன் மோசேக்கு கிடைத்த வெளிப்பாட்டை வைத்துதான் அவன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். ಮೋಶೆಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಪ್ರಕಟಣೆ ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಆತನ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. எல்லா காலத்திலும் வெளிப்பாடு என்பது ஒருவருக்கு தான் கிடைக்கும். ಎಲ್ಲ ಕಾಲದಲ್ಲೂ ಪ್ರಕಟಣೆ ಎಂಬುದು ಒಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಅದು ಸಿಗುತ್ತದೆ. அந்த ஒருவர் மூலமாகத்தான் தேவன் இந்த உலகத்தை சந்திப்பார். ಆ ಒಬ್ಬನ ಮುಖಾಂತರ ದೇವರು ಈ ಲೋಕವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವನು. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ಆತನು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಎಂದು ಮಾರ್ಪಡುವವನಲ್ಲ. அன்றைக்கு செய்த அதே கிரியைத்தான் அவர் இன்றைக்கு செய்வார். ಆ ದಿನದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಅದೇ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಆತನು ಈ ದಿನದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾನೆ. அவர் தன்னுடைய வழிகளிலே மாறுவதே கிடையாது. ಆತನು ತನ್ನ ಮಾರ್ಗದಿಂದ ತಪ್ಪುವವನೇ ಅಲ್ಲ. ஆம், அருமையான தெய்வ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு பிதாவை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ ಎಂದು ನಂಬುತ್ತೇನೆ. இந்த செய்தியை கொண்டு போய் உடனடியாக உங்கள் குடும்பத்துக்கு சொல்லுங்கள். ಈ ಸಂದೇಶವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರಿಗೆ ತಕ್ಷಣ ಹೇಳಿ. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற மக்களுக்கு நீங்கள் இதை வெளிப்படுத்துங்கள். ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬ ಹೇಳುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದನ್ನು ನೀವು ಪ್ರಕಟಿಸಿರಿ. அநேகர் இருளில் இருக்கிறார்கள். ಅನೇಕರು ಕತ್ತಲಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸುವ ಮಾಡುವಂತದ್ದು ನಿಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. நீங்கள் வெளிச்சத்தை உங்களுக்குள்ளே மறைத்து வைப்பதற்காக வெளிச்சம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ಬೆಳಕು ನಿಮ್ಮೊಳಗೆ ನೀವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬೆಳಕು ನಿಮಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ. நீங்க
நீங்கள் வெளியே பிரகாசிப்பதற்காக அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ನೀವು ಒಳಗೆ ಪ್ರಕಾಶ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೆ ಅದು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதற்கென்று நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. யாகுவா தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவாராக. ಯಾಹೋವ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇನ್ನು ಮುಂದೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಾದರೆ நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, தேவரீர், ஆம் ராஜாவே, அப்பா, நீர் பேசின பொழுது கூட ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நாங்கள் பேசும்போது அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள போகிறார்கள் என்று தெரியாது. ஆனாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இது சாத்தியம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நீர் இடைப்பட வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதி. துபாயிலிருந்து வந்து எங்கள் மத்தியிலே சாட்சி சொன்ன சகோதரி மரீனா சைமனை நீர் ஆசீர்வதித்தருளும் ராஜாவே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. தொடர்ந்து அநேக சாட்சிகளை எங்கள் மத்தியிலே நீர் ஏற்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். ராஜாவே, உடைய பிள்ளைகள் இங்கே இருக்கக்கூடிய நாட்களில் இன்னும் அநேக ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் கிருபை செய். பாடல்களை பாடுவதற்கு உதவி செய்த பிள்ளைகளுக்கு இன்னும் அதிக டேலண்ட்ஸை நீர் கட்டளையிட வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா.